கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 61 அதிகாரம் 3 ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். தேவஜனமே, சந்திரனுக்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் தனிப்பட்ட விசேஷித்த உடை அணிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர்கள் புதிய சூழ்நிலைக்குள் ஆகாய மண்டலத்தை, காற்று மண்டலத்தை கடந்து செல்ல வேண்டி இருப்பதால் தலையிலிருந்து கால் வரை முழுவதும் புதிதான ஆடையை தரிக்க வேண்டியது அவசியம். சாதாரண ஆடைகள் எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. சந்திரனுக்கு செல்ல விஞ்ஞான ரீதியான உடை அவசியமானால் பரலோகம் செல்ல எவ்வளவு விசேஷ உடை அவசியம்? கர்த்தர் அதை துதியின் உடை என்று அழைக்கிறார். துதியின் உடை இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. உடை இல்லாமல் கல்யாண வீட்டிற்கு சென்ற ஒருவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்தில் தள்ளினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சிலர் தாங்கள் கர்த்தரை தொடர்ந்து துதித்தால் அவர் எரிச்சல் அடைவார், எத்தனை முறை ஸ்தோத்திரம் சொல்லுவது என்று சொல்லி பரியாசம் செய்கிறார்கள். ஆனால் வேதத்தின் மூலம் பரலோகம் முழுவதும் நித்திய துதியாய் நிறைந்திருக்கிறதை அறிந்து கொள்ளலாம். சேராபீன்கள் இடைவிடாமல் துதிக்கிறதை வாசிக்கிறோமே. தேவஜனமே, பூமியிலே கர்த்தரை துதிக்காதவர்கள் பரலோகத்தில் எப்படி துதிக்க போகிறார்கள்? துதியின் உடை உங்களை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தும். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது பரலோகத்தில் நீங்கள் இருப்பது போல நினைத்து துதிப்பீர்கள் என்றால் அந்த துதியை உங்களால் விடவே முடியாது. தேவஜனமே, இன்றைக்கும் நீங்கள் பலவித பிரச்சனைகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், நிந்தையின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், தோல்வியின் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ? அந்த தோல்வியை கண்டு கலங்குவதை விட, உங்களுடைய ஏமாற்றங்களை கண்டு புலம்புவதை விட, உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை கண்டு திகைப்பதை விட ஆண்டவரை துதித்து பாருங்கள். அதுவும் நீங்கள் கஷ்டத்தின் நேரத்தில் துதிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அவற்றின் மத்தியிலும் உங்கள் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாருங்கள். எல்லா தடைகள் உடைப்பதை பார்ப்பீர்கள். ஆகவே இன்றைக்கு துதியின் உடையை தரித்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள். அவர் உங்கள் தடைகளை, பிரச்சனைகளை மாற்றுவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.